அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உயிர் விலங்கியலில் இரண்டாம் பாடமான மனித இனப்பெருக்கம், அதில் மனிதர்களில் கருவளர்ச்சி அப்படின்ற தலைப்பை பார்ப்போம். மனிதர்களில் கருவளர்ச்சி மொத்தம் 280 நாட்கள் சொல்லலாம், அல்லது 40 வாரங்கள், அல்லது 9 மாதங்கள்னு சொல்கிறோம். இந்த நாட்களை தான், இந்த காலகட்டத்தை கர்ப்ப காலம்னு சொல்கிறோம். ஒரு பருவத்திற்கு 3 மாதங்கள் வீதம் நாம் வசதிக்கேற்ப 3 முப்பருவங்களாக பிரித்து கொள்கிறோம். இப்போ முதல் பருவத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கிய காலம்னு சொல்கிறோம். ஏன் முக்கிய காலம்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, உறுப்புகள் உருவாகக்கூடிய காலம் தான் இந்த முதல் முப்பருவ காலம், அதாவது முதல் 3 மாதங்கள். இதில் இதயம், கை கால்கள், நுரையீரல்கள், கல்லீரல், புற இனப்பெருக்க உறுப்புகள், இதெல்லாம் வளரக்கூடிய காலம்தான் முதல் முப்பருவ காலம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா இரண்டாம் முப்பருவ காலம். இந்த இரண்டாம் முப்பருவ காலம் முடிவில் முகம் நன்றாக வளர்ந்திருக்கும். அதில் முகத்தில் இருக்கக்கூடிய பண்புகளான கண்ணிமைகள், கண்ணிமை மயிர், இமைத்தல் போன்றவை வளர்ச்சி அடைகின்றன. உடல் பகுதி மெல்லிய மயிரிழைகளால் மூடப்பட்டுள்ளது. தசைத்திசு வளர்ச்சி அடைகின்றன. எலும்புகள் கடினமடைகின்றன. இதெல்லாம் எப்போ நிகழுது? இரண்டாம் முப்பருவ காலத்தில், அதாவது 4, 5, 6 மாதம் முடிவில் இதெல்லாம் நடந்திருக்குது. அடுத்தது மூன்றாம் முப்பருவம், அதாவது கடைசி 3 மாதங்களான 7, 8, 9 மாதங்கள். இது முடிவில் பார்த்திங்கன்னா கருவானது முழு வளர்ச்சி அடைந்து மகப்பெருக்கு தயாராக உள்ளது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்ப்ப காலம்னா என்ன, மொத்தம் எத்தனை நாட்கள் உள்ளன, அதை 3 பருவங்களாக நம்ம வசதிக்காக பிரிச்சிருக்கிறோம். இந்த 3 பருவங்களில் என்னென்ன நிகழ்கின்றன அப்படின்றத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கேள்விகள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டால், ஒரு மதிப்பெண் கேள்வியில் கர்ப்ப காலத்தினுடைய நாட்கள் எத்தனை, அல்லது வாரங்கள் எத்தனைன்னு கேட்கலாம், அல்லது மாதங்கள் எத்தனைன்னு கேட்கலாம். அடுத்தது கர்ப்ப காலம் என்றால் என்ன, 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கலாம். இல்லை முதல் பருவத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னென்ன உறுப்புகள் உருவாகின்றன அப்படின்னு கேட்கலாம். அல்லது இரண்டாம் பருவத்தில் என்ன நிகழ்கின்றன அப்படின்றத 3 மதிப்பெண் கேள்விகளாக கேட்கப்படும். அல்லது மொத்தமாக 3 முப்பருவங்களில் கர்ப்ப காலத்தில் என்ன நிகழ்கின்றன விளக்குகன்னு கேட்கலாம் 5 மதிப்பெண் கேள்விகளில். இப்போ இந்த பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை படிங்க. கூடிய விரைவில் அடுத்த தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.